ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வின் சகல கேள்விகளுக்கும் இந்த வேதாகமும் நமக்கு பதிலாய் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அநேகர் தொலைபேசியிலே ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருவரோடும் பேசும் பொழுது தங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், தங்களுக்காக ஜெபிக்க இதே தான் ஃபோன் பண்ணுகிறார். அப்போ வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் கடத்துவதற்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. உலக பாடுகள் நம்மை நெருக்குகிறது. இதன் நடுவிலே ஆண்டவரை குறித்து யோசிப்பதற்கே சிலருக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு மிக அழகாய் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகிய நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். நமக்கு நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கும். ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு தீமையாய் நடப்பது போல இருக்கும். சில இழப்புகள் வரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் ஆண்டவர் அவரை மிக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அவருடைய ஜெபத்துக்கு வருகிற பல குழந்தை இல்லாத தம்பதிகள் வருவார்கள். இவர் ஜெபிப்பார். ஆண்டவர் கிருபையாய் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு குழந்தை கொடுப்பார். அவர்களெல்லாம் வந்து சாட்சி சொல்வார்கள் மேடையிலே வந்து. அந்த தேவ மனிதன் ஒரு நாள் சொன்னார், எங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அவர் கட்டளையிடுகிறார். அப்படி ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் கிருபையாய் குழந்தையை பெற்றோர்கள் மேடையில் வந்து சாட்சி சொல்லும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே நொறுங்கி போகும். ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு நான் ஜெபிக்கிறேன், நீர் அற்புதம் செய்கிறீர். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏன் ஆண்டவரே குழந்தை இல்லை? எவ்வளவு பெரிய துக்கம். இதில் அநேகர் பரிகாசம் வேறு. இவர் ஜெபம் பண்ணி எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வதிக்காராம், இவர் ஜெபத்தை ஏன் ஆண்டவர் கேட்கல? இப்படி ஒரு நையாண்டி வேற. நொறுங்கி போயிருக்கிற தேவ மனிதர். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். நிறைய காரியங்கள் ஏன் நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ தைரியமாயிரு, நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே, எனக்கு நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்து நான் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று வாசித்தோமே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, பல நேரங்களில் எங்களுக்கு நடக்கிற நஷ்டங்கள், இழப்புகளில் முறுமுறுத்து கஷ்டப்படுகிறோம் அப்பா. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.